சீமோன் பேதுரு இயேசுவிடத்தில் பேச்சு கேட்குறாரு. நான் என் சகோதரன் தப்பு செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், 7-70 முறை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7 என்றால் என்ன? அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. அது சகோதரன் மன்னிப்பை கேட்டால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டளவில் நம்ம சொல்கிறது மன்னிப்பல்ல. அது என்ன செய்யணும்? 7-70 முறையும் நம்ம மன்னிக்கிறது மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். 70 என்கிறது சங்கீதம் 90:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நம்ம உயிருள்ள நாட்கள் வரைக்கும், நம்ம ஆயுசு நாட்கள் வரைக்கும் என்ன செய்ய வேண்டுமா? தப்பிதங்களை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தப்பிதங்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்போ நம்ம மன்னிக்கிறோம் என்று சொல்றது மாத்திரமல்ல, மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்களும் நமக்கு என்ன செய்யாதான்? மன்னிக்கப்படாது. நம்மளும் என்ன செய்யறேன்? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம சொன்னாலும் அது நம்முடைய பாவங்கள் நமக்கு என்ன செய்யறது? மன்னிக்கப்படலை என்கிறதான் அர்த்தமாய் காணப்படுகிறது. நான் இன்னைக்கு எப்படி நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் செய்த பாவத்தை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேனப்பா, நான் மனப்பூர்வமாய் மன்னித்தால் தானே என் பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும் என்கிறதான் அந்த உணர்வு உள்ளவர்களாய் நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம். அடுத்தது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றதாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போ பரிசுத்த ஆவியை முத்திரையாக நம்ம போற்றிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அப்பா பிள்ளை என்கிறதான உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த உறவை பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம முத்திரை பெற்றுக்கொள்கிறோம். அந்த முத்திரை பெற்றுதான நாம் என்ன செய்ய வேண்டுமா? சகலவித கசப்பு கோபம் மூர்க்கம் துர்க்குணம் இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணுமோ முற்றிலும் நீங்க கடவுது. இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்கிறோம்? கோபப்படுகிறோம் இல்லையா? யாரை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம என்ன செய்கிறது? கோபப்படுகிறோம். அப்போ நம்ம கோபப்படுகிறது யாரை துக்கப்படுத்துறதுக்காக இருக்கிறது? பரிசுத்த ஆவியே அவரே நம்ம துக்கப்படுத்துறவராய் காணப்படுகிறோம். நான் அப்படி காணப்படுகிறோமா? இல்லை, நான் ஆண்டவராய் பரிசுத்த ஆவியை நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுத்துகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டதான அது நிமித்தமாய் நான் வாழுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நம்ம தேவனுக்குள்ளாக நமக்கு மன்னிப்பை பெற்று தந்தாரே, அந்த மன்னிப்பை நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறது பெருசல்ல. நம்ம வாழ்கிறதான வாழ்க்கை, நாம் நடக்கிறதான நடக்கைகள், நம்ம பேசுகிறதான பேச்சுகள், இதுதான் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அவங்களுக்காக சுவிசேஷமாய் சொல்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். 1999 நினைக்கிறேன், 99-93 தெரியல சரியா, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரிஷா மாநிலத்திற்கு வந்ததான ஒரு மிஷினரியை என்ன செய்துட்டாங்க? ஜீப்லே வைத்து அவங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் என்ன செய்தாங்க? எரித்து கொல்லப்பட்டாங்க. ஆனால் அந்த மிஷினரி அந்த மனைவியை கூப்பிட்டு அதிகாரிகள் கேட்குறாங்க, நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த என் கணவர் தொழுநோய் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அந்த ஊழியம் செய்ததான இடத்திலேயே நான் என்ன செய்வேன்? மறுபடியும் போய் அந்த ஊழியத்தையே நான் செய்ய போகிறேன். என் கணவரை எரித்து கொன்றாங்க இல்லையா, இவங்கள நான் என்ன செய்கிறேன்? நான் மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க பாருங்க. அவங்க அந்த இடத்துலையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதாங்க அந்த நோக்கத்தை அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? கனியாக வெளிப்படுத்தினாங்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும்னு சொல்லுகிறது. கனினால தான் மரம் நல்ல மரம் என்று சொல்லி அறியப்படும்
கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம நடக்கைகள் எப்படி இருக்குது, நம்ம பேசுகிறதான பேச்சுகள் எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்க பண்ணுகிறோமா, இல்லை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும், அதை வைத்து தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல நாமும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும். அந்த நாம் மற்றவர்களுக்கு மன்னித்தால் தான் நம்முடைய தப்பிதங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். அந்த நாளிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பு மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாம் மன்னிப்போம். மனஸ்தாபப்பட்டவர்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னிப்போம். ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறோம், நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டதான சத்தியத்தின் பிரகாரமாய் நாம் வாழ கர்த்தர் ஒருவருக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.